ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம்? டோனர். ஓகேவா? இருந்தாலுமே ஸ்கின் ப்ரெப் நார்மல் மேக்கப் பண்ணாலும் ஸ்கின்னை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்காக போடுறோம்னு சொன்னோம்? மேக்கப்ஸ் எல்லாமே உள்ள போகாம ஸ்கின் சாஃப்டா இருக்கு. நீ சொல்லலாம் பிரைட் சூப்பரா இருக்கு. ஒன்னாவது வெக்கம் வந்தவங்க பெண்ணாக வருகிறதா? ஓகே, அடுத்தது பிரைமர். ஓகேவா? ஸோ இது நார்மல் பிரைமர் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல எதுவுமே கிடையாது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஓப்பன் போஸ் க்ளோஸ் பண்ண இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. டேரெக்டாக பிரைமர் யூஸ் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதுக்கு வேற பிரைமர் யூஸ் பண்ணணும். ஆமாம், இது வந்து இந்த பிரைமர் இருக்கு நார்மல் மேக்கப்புக்கு. பிளெண்ட் பண்ணிட்டா வராது கரெக்டாக. ஸோ அடுத்தது உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக பிக்மெண்ட் பண்ணுறது, அதாவது டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்காது இதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பிக்மெண்டேஷன் இருக்கு. வெத்த நான் வந்து நிறைய போட்டதெல்லாம் ஹெவியாக இருக்கு. அந்த மாதிரி ஸோ லைட்டாக ஆரஞ்சு கலர் மேலே போடும். கையாலே தரல கையாலே கையோட ஹீட்டில் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அது ஒரு டார்க், அதாவது என்ன ஒரு நார்மல் லுக் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இருந்தாலுமே அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது லண்டன் பட் இது நல்லா இருக்கும். ஃபவுண்டேஷன் நார்மல் மேக்கப் பண்ணிட்டு போட்டுக்கலாமாக்கா? தாராளமாக. ப்ரஷ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டரால் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும். ப்ரஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து மேலே பிளெண்டர் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிடு, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கின்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பிரைட், ரொம்ப தேவைதான். இதே பிளெண்ட் பண்ண நார்மல் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக போட்டிருக்கேன். அதுக்கும் ரொம்ப ஹெவியாக வரும். ஏன்னா இவங்க ஸ்கின் டோன் அப்படின்னா டார்க்காக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாகவும் போடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கலராக காமிப்பாங்க அப்படின்னு. லைட்டாவது ஐப்ரோ மெயினா வைப்பேன். அதான் ஐப்ரோ லைட்டா ஒரு லிப் பாம் மாதிரி போட்டு போயிடணும். நான் லிப் பாம் போடுவேன் டெய்லியுமே. வேஸ்லின் போட்டுக்குவேன். அதான் போடுவேன். எனக்கு நானே பண்றப்போ எங்க வச்சு பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் லிக்விட் ஐலண்ட் தான். டக்குன்னு ட்ரை வாட்டர் இதெல்லாம் இருக்கலாம். அதனால நான் இத போட்டு ரொம்ப ட்ரையா அது ஜெல்லிங்க தான் இருந்துச்சு. அதெல்லாம் பிரஷ் வச்சு போடுறது உடம்பு அங்க இருந்து எடுத்து வரணுமா? ஆமா.
எனக்கு அது ஈஸியா இல்ல போடலாம் அப்படிதான் இருக்கும். இல்ல நல்லா இருக்கு. இப்படி சப் வச்சுட்டு